இங்கே குழந்தை இல்லாதவங்க வரவங்களுக்கு வந்து குழந்தைக்கு தர வேண்டிய ஒரு மருந்து ஒன்று தராங்க. அதே மாதிரி ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து வச்ச ஒரு சீட்டு. பிரமிப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து என்னுடைய பாதிய வாழ்க்கையை இது இந்த சீட்டு காமிச்சிடுச்சு. இதோ வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மலைக்கு தான் போக போகிறோம். நம்ம கூட யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாபு. இவர் தான் வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணிட்டு போனார். ஸோ பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து நம்மளுடைய சேனலோட டிஓபி வந்திருக்காரு அதிசயமாக ட்ராவலிங்கு மிஸ்டர் குமரேசன். கூடயே பார்த்தீங்கன்னா பழனி இருக்காரு, கூடயே பார்த்தீங்கன்னா பாபு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 பேர் வர போகிறாங்க. ஸோ அவங்களையும் போய் மீட் பண்ணலாம். இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இன்னும் 4 பேர் இருக்காங்க, ஆற்காட்டில் இருப்பாங்க. ஸோ அங்கே போய் நம்ம வந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறோம். வந்து இப்போ நான் பாலமட்டி போகிற ஒரு ரூட்டு, இது வந்து திமிரி கலவை போகிற ரூட்டு, இது வந்து பாலமட்டி போகிற ரூட்டு. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் எல்லாருமே. ஸோ வாங்க போகலாம். ஓடி பாப்பா, ஓடி பாப்பா, ஓடி பாப்பா. ஐயோ என்னாச்சு? டேய், நீ தாண்டா ஓட்டணும். மலை எப்படி ஏறுவான் அவனுக்கு தெரியாதுடா. டேய், அவ்வளோ பெரிய வண்டி குத்துட்டு. ஸோ அப்படி இப்படி பார்த்துட்டு வந்து நம்ம வந்து பாலமதி டெம்பிளுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே மலை மேலே தான் நம்ம ஏற போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடுலேருந்து பஞ்சபாண்டவர் மலைன்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது விழாப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் வழியாகவும் வந்து ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். கூகுள் மேப் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமையும் நீங்கள் பக்கத்தில் இருக்க மக்களை கேட்டிங்கன்னா அப்படியே டேரெக்டாக வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆற்காடு வந்துட்டு ஆற்காடுலேருந்து கண்ணமங்கலம் கூட்டு ரோடு போகும். ஸோ அது எடுத்திங்கன்னா விழாப்பாக்கம் ரோட்டை பிடிச்சி அப்படியே டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ண போனால் மலை ஏற போகிறோம். நம்ம பசங்க வந்து இப்படி வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வழி ஏதோ இருக்கிற மாதிரி போயிருக்காங்க. எப்படி இருந்துச்சு பாபு? பரவாயில்ல ப்ரோ, வண்டி டிராவலிங்லாம் நல்லா இருந்தது. நான் ஒன்று டிஃபன் கடை எந்த கடையும் கிடையாது, டீ கடை கூட கிடையாது. வரும்போது நீங்கள் தான் உங்களுடைய பசிக்கு நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். எதனா வரலாம் ட்ராவலிங், ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக வரலாம். வரும்போது ட்ராவலிங் நல்லா இருந்தது. இடம் நல்லா இருக்கு பாருங்களேன். சும்மா இந்த பூச்செடி அது இது அப்படிலாம் போட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. மலை இதுக்கப்புறம் தான் ஏறணுமா? ஆ, பைக் பார்க் பண்ணி பைக் பார்க் பண்ணுங்க, அவ்வளோதான். காசுலாம் கிடையாதுல்ல? இடம் செம்மையா இருக்குல்ல? ஹலோ, நடிக்காத சும்மாவே. மலை மேலே வந்து ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அப்படி ஓடுவேன். இப்போலாம் அந்த அளவுக்கு ஓட முடியல. இப்போலாம் நடக்க முடியலப்பா, வயசாயிடுச்சுல. சரி, தில் இருந்தால் எல்லாரும் வந்து அவங்களோட ஏஜ் வந்து கமலில் சொல்லுங்க. என் ஏஜ் வந்து 25. உன் ஏஜ்பா? 26. உன் ஏஜ்பா பாபு? 25. உங்களுது? 26. உங்களுது? 20. ஓடி 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 அண்டு. ஸோ இங்கே பின்னாடி தான் வந்து தெரியுதா கோயில்? இதான் மேஜிக். இப்போ பாருங்க, தெரியுதா? ஸோ மேலே போயிட்டு நாங்கள் வந்து விஷுவல் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நான் காட்டுறேன். செம்மையாக இருக்கும். பசியாப்போம். பாலமதி மலை வந்து கோயில் உருவானது வந்து 70ல் இந்த மலையில் கோயில் வேல் பிரதிஷ்டை பண்ணாங்க முதல்ல. அப்போது 2 வருஷம் கழித்து சுவாமியோடைய அருளால் ராமகிருஷ்ண சாது அப்படின்னு ஒரு சுவாமியார் வந்தார்.
அவர் வந்த பிறகு 72 முருகர் பிரதிஷ்டை. கும்பாபிஷேகம் வந்து 2001 தான் கும்பாபிஷேகம் கோயில் ஆயிடுச்சு. இந்த கோயில் இவ்வளோ பெரிய கோயிலை உருவாக்குனது எல்லாமே அவர் வந்து உண்டி குலுக்கி ஜனங்கக்கிட்ட வசூல் பண்ணி தான் இவ்வளோ பெரிய கோயிலே உருவாக்குனார். இந்த கோயில் உருவாக்கும் போது பார்த்திங்கன்னா அவர் நிறைய கஷ்டப்பட்டார். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்தலமாக பண்ணதுக்கு காரணம் அவருடைய முருகருடைய குழந்தை வேலாயுதபாணி சுவாமி அருளால் ராமகிருஷ்ண சாது சுவாமிகள் தான் உருவாக்கினார். அவரால் பார்த்திங்கன்னா இங்கே குழந்தை இல்லாதவங்க வரவங்களுக்கு வந்து குழந்தைக்கு தர வேண்டிய ஒரு மருந்து ஒன்று தராங்க. அதே மாதிரி ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து வச்ச ஒரு சீட்டு, தொடுகுறி சீட்டுன்னு பேர். ஆமாம், அதை எடுத்து வச்சுருக்காரு. அதை வச்சு வந்து தொடுகுறி சீட்டு சுவாமிகிட்ட வந்து என்ன கோரிக்கை வேண்டுமோ அதை மனநிறைவாக கொடுக்குற அளவுக்கு இங்கே அந்த ஒரு சீட்டு ஒன்று இருக்குது. அது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோயில் உருவாக்குது. அதே மாதிரி இங்கே வந்து கந்தசஷ்டி விழா, தைப்பூசம், படி உற்சவம், இது இப்போது சித்திரை கிருத்திகை தங்கத்தேருக்காக இப்போ வேலை நடந்துட்டுருக்காரு. இப்போது சித்ரா பௌர்ணமி வருது, அப்போ கூட இங்கே சுவாமிக்கு வந்து நித்தியப்படி டெய்லியும் பூஜை உண்டு. காலையில் உண்டு ஒரு வேளை நைவேத்தியம், ப்ளஸ் வந்து இங்கே அன்னதானம் மத்தியானம் வந்து சுவாமி ஏற்பாடாலே அன்னதானம் நடக்குது. ஆமாம், எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ பேருக்கு அன்னதானம். வேறு இந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உண்டு. திருக்கல்யாண உற்சவம் அதெல்லாம் உண்டு. அந்த துணையில் வந்து சுவாமி சண்முகர் வச்சுருக்கோம். ஆமாம், கீழ்ப்பக்கம் 2 பக்கம் பார்த்திங்கன்னா அந்த துணை வந்து என்றைக்குமே வற்றாத நதி. அது மாதிரி ஆமாம் இங்கே இடத்துல மலை துணையில் வந்து சுவாமி வந்து எப்பயுமே இருப்பார். சண்முகரை அங்கே வச்சுருக்காரு. ஜெயன் போட்டிருக்கு லாஸ்ட்டில். நீங்கள் முதல்லேருந்தே படிங்க. கண்டவ திடுக்கிட கணம் பொருந்திய வாழ்க்கையும் கண்ணால் கண்டதை எவ்விதமேனும் காரியத்தின் மீது கண்ணோட்டமாய் செய்து முடிக்கும் கவலையின்றிருக்கும் யார் கண்டாலும் அது உன் கண்ணீர்பட புண்போல் அனுசரித்து ஆதரிப்பதாகவும் ஜெயமடையும். இது எனக்கு பாதி அப்படியே இருக்கிற மாரியே இருக்குது, உண்மையிலே இருக்கிற மாரி இருக்குது. பிரமிப்பான ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து என்னுடைய பாதிய வாழ்க்கையை இது இந்த சீட்டு காமிச்சிடுச்சு. ஸோ நம்ம பின்னாடி பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா? ஸோ இதுதான் பாலமதி மேலே வந்து இருக்கிற வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த பக்கம்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக வந்து சிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து வேலூர் சிட்டியே வந்து ஒளிஞ்சிட்ருக்குன்னா பாருங்களேன், இங்கே இருக்குது இந்த இடத்துல. ஸோ மேலே நல்லா தான் இருக்குது, பட் சேஃபாக இருங்க. சேஃப்டி ப்ரிகாஷன் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்படிலாம் போனீங்கன்னா தயவுசெய்து உஷாராவாங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்ன ரொம்ப காற்று தான் அடிச்சது. ஒருத்தன் பறந்தே போயிருப்பான், அவன் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால இருந்தாலும் குடிச்சிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. வட்டார குளம்னு சொன்னால அதை பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். வர்த்தாத கொள்ளன்னீங்களா? இதுவா சாமி? இந்த தீர்த்தம் தான் வந்து நாங்கள் கோயில் வந்து திருப்பணி நடக்கும்போது முதல்ல 2 பில்லர்லேருந்து ஆரம்பித்த தண்ணி வந்து இந்த தண்ணியில் தான் இவ்வளோ இந்த முன்பக்கங்கிற மண்டபம், மூலவர் சன்னிதானம் எல்லாமே இந்த தண்ணியில் தான் எடுத்து கட்டினார். ஆமாம், வற்றாது. இப்போ க்ளீன் பண்ணுறீங்க எத்தனை மாதம்? 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த இடம் க்ளீன் பண்ணுவோம். 2 மாதம்? ஆமாம் புதுசாக. ஆமாம் 2 மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணும்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த ஊற்று இதில் வந்துடும்.
அப்படியே பாறையிலே ஆமாம் பாறையிலே வடிஞ்சு வந்துட்டுருக்கோம். ஆமாம் அதாவது அதிசய ஊத்து. ஆமாம் இந்த full ஆமாம் கோயிலே வள்ளி தேவியானைன்னு இதுலேயும் இந்த ஆமாம் ஆமாம் வள்ளி தேவன் புளிச்சு துணை இடம் இந்த இடம் வந்து ஒன்று இருக்குது, வள்ளி தேவியானை. ஓ அதாவது அதுக்கு தான் ஆமாம் அந்த ஆமாம் அதனால் இங்கே சண்முகரை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணோம். ஓ சரி சார். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்கிறோம், நடக்கலவா ஓடுறோம், நான்லாம் ஓடுறேன். ஐயோ ஐயோ செம மேன். ஸோ ஆஸ் அ மீடியா பர்சன் நம்ம வந்து ஸ்பெஷல் பர்மிஷன். ஆமாம் அதே தான், சும்மா லைட்டாக அப்படியே மேலே சுற்றி பார்க்கலாம், ஃபுட்டேஜ் எடுக்கலான்ட்டு. என்ன பிரச்சனை அப்படி இருக்கு? செம்மையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மேலே வந்திருக்கேன், பல்லவதி மேலே. இது வந்து சூரிய பகவான் அவங்களுடைய துணைவியாரோட இருக்கிறாங்க. இது வந்து சுக்கிர பகவான் அவங்களோட துணைவியாரோட இருக்கிறாங்க. இது வந்து புதன் பகவான் அவங்க துணைவியார். இது வந்து குரு பகவான். இப்படிவாங்க குரு பகவான் பார்த்தா கோடி நன்மன் கேள்விப்பட்டீங்களா? ஒரு பழமொழி, குரு பார்த்தால் கோடி நன்மை பெற, அதோட இவர் தான் இவர். இது வந்து கேது பகவான். கேது தலையில வந்து பாம்பு தண்ணியோட இருக்கிறது. இது வந்து கேது பகவான். இது வந்து சனீஸ்வர பகவான். சனீஸ்வரன் வந்து நன்மையை தீமை கலந்து தான் தருவார். அவருடைய ஜாதகப்படி அவன் எவ்வளோ தீமை செஞ்சாலும் முதல்ல அதுக்கான பலன் தான் வரும், அதுக்கத்தான் நன்மைக்கான பலன் வரும். தீமையும் நன்மை சென்டராக பாதுகாக்கிற ஒரே இது வந்து சனீஸ்வரன். இவர் வந்து சிவபெருமான் ஈஸ்வரன் பட்டம் வாங்குவார். இவரும் முனீஸ்வர பெருமாள் மூலம் தான் ஈஸ்வரனுக்கு வந்து ஈஸ்வரன் பட்டம் வாங்குவார். மற்றபடி யாரும் வாங்கலை. நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மையாக இருக்கிற ஒரு ஆள் வந்து சனி பகவான். இவர் பிடிச்சா 7 நாட்டு சனி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அது இவர்கிட்ட மட்டும்தான். ஆனால் வந்து பிடிச்சி முடிச்சு விட்ட உடனே நீங்கள் எந்த பாட்டு நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களை வந்து ராஜா மாரி ஆக்கிடுவார். அந்த இவர் மட்டும்தான். இது வந்து ராகு பகவான். ராகு கேது பேச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நடந்து வந்து ராகு பகவான். இது வந்து அரங்கநாதர் லாஸ்ட்டு. சூரிய பகவான் வந்து எந்த கோயிலை பார்த்தாலும் அவங்களோட துணையாரோட இருக்க மாட்டாங்க. இந்த கோயிலில் மட்டும்தான் துணைவியாரோட இருக்கிறாங்க 2 பேர். அதாவது வந்து இவர் வந்து 8 குதிரையோட வளம் வருவார். அதேமாரி இவர் வந்து நம்ம சாமி கும்பிட்டோம்னா படிப்பில் ரொம்ப ஞானம் அதிகமாகும். ஜீவசமாதி ஆகிட்டார். ஸோ கோயில்கள் வந்துட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போது நம்மளுடைய பழனி அவர்கள் தான் வந்து சில பல ஹிஸ்ட்ரிஸும் சில பல விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க, செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். லைக் பீஸ், எப்படி சொல்கிறது, டிராஃபிக் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, ரொம்ப காமாக அப்படியே ஜாலியாக அப்படியே வந்துட்டுமா, பசங்க கூட போகணுமா, பசங்க கூடயும் வரலாம், ஃபேமிலி கூடயும் வரலாம். பசங்க கூட கண்டிப்பாக வாங்க, நல்லா தான் இருக்கு இடம். நீ தான் சொல்கிறியாப்பா? மயில் பார்க்கலாம் வாங்க எல்லாருமே. கட்டினது எடுத்துட்டீங்களா? பிரசன்னா கேமரா மூஞ்சில் ஸோ இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து மஞ்சள். ஸோ இப்போ இங்கேருந்து நான் வந்து இதை பிடுங்கினேன்னா கண்டிப்பாக மஞ்சள் வந்துடும். ஸோ எதுக்கு வேணாம் இல்லை, கஷ்டப்பட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. காலி மாட்டிக்கிட்டு பிடிக்குது இடம். இது என்ன RX 100 மாதிரியே இருக்குப்பா பார்க்கறதுக்கு. என்ன ஒன்றும் பிரேக் மட்டும் இருக்காது, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். போலாமா? அந்த பக்கம் பங்கு இல்லைல்ல. எனக்கும் காது கூட எடுத்து வந்தீங்களா? இவன் என்ன வித்தியாசமான கலர்ல இருக்கிறான்பா பையன், நீங்க பாருவா. ஏ செம்மையா இருக்கிறான்பா. நீயும் அப்படிதான் இருக்கு. நீங்கள் ஆற்காடு தானா? ஆற்காடையும் ராணிப்பேட்டை போகிறதா இருந்தால் சிங்கிரி கோயில் போயிட்டு போங்க, நல்ல ஃபேமஸான கோயில். சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நம்ம சாப்பிட்டு வச்சுக்கிறாங்க. கொடுத்தது வரைக்கும் போதும்ல. தேங்க்ஸ்ண்ணா.
தரஞ்சு இருக்கு. ஹாய்.